கோவை மாவட்டத்தில் ஒரு கழகத்தின் ஒரு தூணாக விளங்கிய கடந்த சில நாட்களுக்கு முன்பு இரா மோகன் அவர்கள் மறைவேறினார். அந்த நேரத்தில் நான் அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து செய்தி வெளியிட்டிருக்கிறேன். சாதாரண திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு நகர கழக செயலாளராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றி கழகத்திற்கு பெருமை சேர்த்தவர். அவருடைய மறைவு என்பது கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் மாபெரும் இழப்பாக அமைந்திருக்கிறது. எனவே அவரை இழந்து வாழி துயரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்காக நான் வந்தேன். ஆறுதல் சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். மீண்டும் அவர் இழந்து வாழக்கூடிய குடும்பத்தாருக்கும் இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தோழர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக்கிறேன். ஈரோடில் நேற்றைய தினம் கலாய்வு நடத்தினேன். கலாய்வை பொறுத்தவரையில் இன்னும் வேகமான வகையில் உற்சாகத்தோடு பணியாற்றுவதற்கு உறுதியெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய 2026 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற இலக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் ஈரோட்டினுடைய கலாய்வில் நான் உணர்ந்த உணர்வு என்னென்று கேட்டால் 200 தாண்டி வருமோ என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. திமுக வசமாகதில்லை, திமுக கூட்டணி வசமாகும். கூட்டணிக்கு அப்படின்னா ஈரோடு அந்த இடைத்தேர்தல் வந்து கூட்டணிக்கு ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் திமுக அங்கேயும் வைக்கிறது. எனவே இந்தியா கூட்டணியுடைய வசமாகும். மீண்டும் காங்கிரஸ் வாய்ப்பு சார்? மீண்டும் ஈரோடு கிழக்கு காங்கிரஸ்க்கு ஒதுக்கிடுவோமா? அது முறையாக அவருடன் கலந்து பேசி முடிவெடுத்து அறிவிப்போம். அது பல நேரம் நான் சொல்லியிருக்கேன். அது கொடுமையான ஒரு முடிவு. அது ஜனநாயகத்தை படுகொலைக்கு தள்ளக்கூடிய நிலையில் அந்த ஒரு நாள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒரே நாள் ஒரே தேர்தல் என்பது நிச்சயமாக அது ஒரு ஜனநாயகத்தை படுகொலைக்கு தள்ளக்கூடிய மோசமான செயலாகும்.